Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம என்ன பத்தி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்பவே வசதியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது என்னன்னா எம்பிபிஎஸ் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. அதாவது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் ரிசல்ட் வந்துச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச காலேஜ் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு துக்கமான விஷயம் நமக்கு நடந்திருக்கும். நிறைய பேருக்கு சீட் அலாட் ஆகாம இருந்திருக்கலாம் மேபி. சரியா, சீட் அலாட்மெண்டோட பிடிஎஃப் ஃபைல் இன்னும் நீங்க பார்க்கல, வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துங்க. அதை வச்சு நீங்க செக் பண்ணீங்க. ஓகே, இப்போ க்ளோசிங் கட் ஆஃப் நம்ம பார்க்கலாம். செகண்ட் ரவுண்ட்ல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதே நம்ம பார்க்க போறோம். சரியா, ஏன் இதை வந்து நம்ம முக்கியமா சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்லா நீங்க கவனிச்சுங்க. இப்ப நம்ம இங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பியூர் கவர்மெண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ், ரைட்டா? அப்ப இந்த பியூர் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து செகண்ட் ரவுண்ட்ல பியூர் கவர்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சில வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். அது என்ன அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அதே மாதிரி இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல எப்படி வந்து செகண்ட் ரவுண்ட்ல இப்ப கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதை நம்ம சொல்ல போறோம். சரியா, அப்ப நல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் தெளிவா நீங்க என்ன பண்ண புரிஞ்சுக்கலாம். அதாவது ஓசில க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 651, பிசில க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 620, அதுக்கப்புறம் பிசிஎம்ல 612, எம்பிசில வந்து பாத்தீங்கன்னா 603, எஸ்சில வந்து 536, எஸ்சிஏல வந்து பாத்தீங்கன்னா 463, எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா 488. ஓகேவா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோசிங் கட் ஆஃபா நமக்கு இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் இந்த பியூர் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணாம இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் எந்த காலேஜ் கிடைச்சாலும் எடுத்துக்குவாங்க. சில பேர் என்ன நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு, என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த பியூர் கவர்மெண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு யாருக்காவது மேபி, சரியா, அதாவது அவங்க வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்கும் கலந்துக்கலாம், அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் கலந்துருக்கலாம். மேபி தான் நான் சொல்றேன். சரியா, அப்ப ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு போன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, எய்ம்ஸ் கிடைச்சிக்கலாம், இல்ல ஜிப்மர் கிடைச்சிக்கலாம், ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு நல்ல காலேஜ் வந்து கிடைச்சிக்கலாம் பாத்தீங்களா, அவங்க அங்கேயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க உள்ள இருந்தாங்க அப்படின்னா அவங்க அங்க போயிருப்பாங்க, மேபி போகலாம். போனாங்கன்னா மட்டும்தான் இந்த பியூர் கவர்மெண்ட்ல மேபி, சரியா, நமக்கு இதுக்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தான் வாய்ப்பு இருக்கு. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. அப்ப இந்த க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் இருக்குல்ல, இதுல இருந்து ஒரு 2 மார்க் நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கம்யூனிட்டிலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு 2 மார்க்ல இருந்து ஒரு 5 மார்க்குள்ள நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு பியூர் கவர்மெண்ட் அந்த பார்டர்ல இருப்பீங்க. சரியா, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேபி. அதுக்கப்புறம் இங்க செல்ஃப் ஃபைனான்ஸ்ல நம்ம வரும்போது இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ்ல சீட்ஸ் வந்து என்ன சஃபிள் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் வந்து ஒரு காலேஜ் எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு. நான் வந்து ஒரு காலேஜ் எதிர்பார்த்தேன், அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப பனிமலர் கிடைச்சிக்கலாம், பனிமலர் எனக்கு வேணாம், நான் வேலைமால் போகணும்னு நினைக்கலாம். வேலைமால் கிடைச்சவங்க அவங்க வந்து அதர் ஃபீஸ் வந்து அதிகமா போடுறாங்க, எஸ்ஆர்எம் போகலாம், எஸ்ஆர்எம்ல அதர் ஃபீஸ் வந்து அதிகமா போடுறாங்க, அப்ப நம்ம எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சஃபுல் ஆயிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சஃபுல் ஆகிற நேரத்துல, சரியா, சஃபுல் ஆகிட்டே இருப்பாங்க. சஃபுல் ஆகிற நேரத்துல நமக்கு இதுல பார்டர்ல இருக்கக்கூடிய நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து அதாவது கிடைச்சிருக்கும், ஆனா ஃபீஸ கேட்டோன்னே, செல்ஃப் ஃபைனான்ஸ் ஃபீஸ கேட்டோன்னே அந்த ஃபீஸ கட்ட முடியாத சில ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேபி எஜுகேஷன் நோட் போட்டு படிக்கலாம், என்ன இவ்வளவு ஃபீஸ் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே ரிப்போர்ட் பண்ணாமலும் சரி மேபி வந்து இருக்கலாம். அப்ப செல்ஃப் ஃபைனான்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 5ல இருந்து ஒரு 10 மார்க்குள்ள, இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5ல இருந்து 10 மார்க்குள்ள, அதாவது கீழே இதுல இருந்து ஒரு 5ல இருந்து ஒரு 10 மார்க் கூட நம்ம சொல்ல முடியாது, அதுல இருந்து ஒரு 8 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் மேபி ஏறி வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்ப செல்ஃப் ஃபைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓசில
607க்கு முடிஞ்சிருக்கு. பிசில 584க்கு முடிஞ்சிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம்ல 579க்கு முடிஞ்சிருக்கு, 74க்கு முடிஞ்சிருக்கு. இங்க வந்து 494க்கு முடிஞ்சிருக்கு. இங்க வந்து எஸ்சிஏல 427க்கு முடிஞ்சிருக்கு, எஸ்டில 413க்கு முடிஞ்சிருக்கு. அப்ப கவர்மெண்ட் கோட்டா நம்ம எடுத்துக்கும் போது ஓசிக்கு மேபி பியூர் கவர்மெண்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 649. பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 618 அந்த ரேஞ்ச். பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 610, எம்பிசி வந்து பாத்தீங்கன்னா 601, எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 534, எஸ்சிஏக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 561, அதுக்கு எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 486 வந்து பியூர் கவர்மெண்ட் மேபி வரலாம். அதாவது இது கண்டிப்பா வந்து நம்ம சொல்ல முடியாது, மேபி. சரியா? அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 600. சரியா? இங்க வந்து பார்த்தோம்னா 577 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்க 571க்கு மேபி கிடைக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தோம்னா 567க்கு மேபி கிடைக்கலாம். இங்க வந்து 487க்கு மேபி கிடைக்கலாம். யாருக்கு? எஸ்சிக்கு. எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 420க்கு மேபி கிடைக்கலாம். இங்க எஸ்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது 406ஓட என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு, ரவுண்ட் 2ல க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஆனா இங்க வந்து ரவுண்ட் 2ல மேபி என்ன அதாவது நிறைய வாய்ப்பு என்னன்னா சஃபுல் பண்ணுவாங்க. சீட் வந்து எனக்கு அந்த காலேஜ் வேணாம், இந்த காலேஜ் வேணாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பனிமலர் கிடைச்சிருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து வேலம்மாள் கிடைச்சிருக்கும். வேலம்மாள் கிடைச்சவங்களுக்கு வேலம்மாள் பிடிச்சிருக்காது, பனிமலர் பிடிக்கும். பனிமலர் பிடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள். இந்த மாதிரி என்னன்னா சஃபுல் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேபி இந்த ரேஞ்சுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இதெல்லாம் இல்லாம நம்ம வந்து அட்மிஷன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் இன்னமும் வேணும், நம்ம வந்து கரெக்டா யோசிச்சு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னாலும் சரி, இல்ல டீம்டு யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஹெல்ப் வேணாலும் எப்ப வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.